ஹோ இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் மெசேஜஸ் ரொம்ப ரொம்ப உருக்கமான மனநிலைமையில் இருக்காங்க. யூ ஆர் ஆல் ஐ கேன் சீம் டு திங்க் அபவுட். இட்ஸ் அ ப்ராப்ளம் 24/7. நீங்கள் பாருங்கன்னா உட்காந்துட்டு உங்களே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களால இப்போ வேறு எதையும் யோசிக்க முடியல. அவங்க மண்டையில் நீங்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கீங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் டிசர்வான ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஐ நெவர் வாண்டட் டு காஸ் யூ பெயின். நான் உனக்கு ஒரு வழியை கொடுக்கணுன்னோ இல்லை உன்னை கஷ்டப்படுத்தணுன்னோ எதுவுமே நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. அது தெரியாமல் பண்ணது. என்னை மன்னிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் இதை ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனான சுச்சுவேஷனில் இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. அதில் உங்களுக்கு எல்லா அளவு சந்தேகமும் தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவுமே பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம். இந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏதாவது பாடல் வரிகள் மூலம் இதுக்கான விடை கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் சி. வாவ், ஓ சச் அ பியூட்டிஃபுல் சாங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஓ காதல் என் கவியே, நீ அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது, பகலிரவாய் மாறுது, வளைவனில் எல்லாம் வளைந்து தொழுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங், உங்களுக்கே தெரியும். என்ன விலை அடி என்ன விலை, எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். இதுவும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ இப்போ ரொம்ப ஃபுல் லவ் மூடில் தான் இருக்காங்க. நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட நிகழ்காலம் மாறுது. எல்லாமே இட்ஸ் லைக் வளைஞ்சு நெளிஞ்சு மாறிடுது அப்படின்றாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாமே மாறி போகுது. அவங்களே பெண்ட் ஆகிடுறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மேபி இந்த பர்சன் ஈகோனால ஓடிருக்கலாம். உங்களை பார்த்து அவங்க அப்படியே மெல்ட் ஆகுறாங்க. அந்த பயத்தில் கூட ஓடிருக்கலாம். ஓகே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்களோ அப்படின்ற பயமாக கூட இருக்கலாம். அவங்க ஓடினதுக்கான காரணம் நிச்சயமாக நீங்கள் இல்லை. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும், பயம் இல்லை, ஒரு வலியை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயத்தினால ஓடிருக்கலாம். அவங்க எண்ணம் இல்லை. ஸோ இந்த பர்சன் இப்போ ரொம்ப ஃபுல் லவ் மூடில் தான் இருக்காங்க. மேபி உங்களை பார்க்குறதுக்கு அடுத்தது அவங்க எஃபர்ட் போடலாம். லெட்ஸ் சி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. இப்போதைக்கு அவங்க வருத்தப்பட்டுருக்காங்க. என்ன அடுத்து அவங்களோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்டெசிஷன், 2 ஆஃப் சோர்ட்ஸ். இன்னும் புரியல எந்த பக்கம் போகிறது. இன்டெசிசிவ் விச், வேக்கப், வாட் இஸ் இட் தட் யூ ட்ரூலி வாண்ட். இப்போ தான் அவங்களுக்கு வேக்கப் கால் பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க. உனக்கு என்ன வேணும் உண்மையிலே. மேபி சூழ்நிலை காரணமாக அவங்க ஓடி இருக்கலாம். யாராவது சொன்ன பேச்சை கேட்டு ஓடி இருக்கலாம். இந்த பர்சன் அவங்கள தேடி ஓடி வர போகிறாங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி, 8 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. உங்களுக்கு அதில் சந்தேகமே வேண்டாம். இந்த பர்சன் உங்களை காயப்படுத்திட்டு ஓடியாச்சு, இல்லைனா உங்களுக்கு ஒரு வழியை கொடுத்துட்டு ஓடியாச்சு. பட் இப்போது அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய வலி. உங்களை விட்டு ஓடினதுக்கப்புறம் அவங்க என்ன எதிர்பார்த்து ஓடினாங்கன்னா, சரி ஓகே இது கொஞ்சம் நாளில் மாறி போயிடும், நான் மறந்துடுவேன், நான் மூவ் ஆன் ஆகிடுவேன், இது எனக்கு செட் ஆகாது, ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ஓட வச்சுருக்கு. ஆனால் இப்போது அந்த ஓட்டம் அவங்களுக்கு பெரிய வழியாக இருக்குது. இப்போ உங்ககிட்ட எப்படி வருதுன்னு தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. இது சூழ்நிலை கைதி. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கல, ஏதோ ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சிக்கல. கண்டிப்பாக நான் இன்றைக்கி மார்னிங் ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது சீக்ரெட் லவ் கோடு, இப்போ தான் புது சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த லவ் கோட் சீரியஸ் பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட காதலை எப்படி முழுமையான வெற்றியை மாற்றிக்கிறது. இட்ஸ் லைக் இப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த காதல் இதே மாதிரி காதலோட இதே மாதிரி எனர்ஜியோடு இருக்கிறதுக்கு சில சீக்ரெட்ஸ் அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இனிமேல் கண்டினியூஸாக ஷேர் பண்ணுவேன். அந்த ரீடிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இதுக்கான விடைகள் இருக்கும். இட்ஸ் லைக் எப்படி ஏன் இன்டெசிசிவ் எனர்ஜியில் இருக்கீங்க, ஏன் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் வருது, எப்படி ரொம்ப ஈஸியாக இதை கடந்து வெளியில் வருமே, அதில் ஒரு சீக்ரெட் ரெமடியும் சொல்லியிருக்கேன். ஸோ கோ அண்ட் வாட்ச். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the 8 of swords இப்போ அவங்களுக்கு உங்ககிட்ட வரணும்னு துடிச்சிட்ருக்காங்க. மேபி நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா லேப்டாப் முன்னாடி உட்காந்து தலையில் கையை வச்சுட்ருக்காங்க. மேபி உங்களோட சோஷியல் மீடியாவை அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. எப்படி உங்ககிட்ட வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. குழம்பி போயிருக்காங்க. உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. பாருங்கள் 2 கப் இருக்குது. ஆல்ரெடி 2 of cups இங்கே இருக்குது. காதலை சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. உங்கள் எனர்ஜியிலையும் இருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட வர்றதுக்கான வழி தான் அவங்களுக்கு தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஹெர்மிட் மோடில் இருக்கீங்க. நீங்கள் இந்த வலிக்கு அப்புறம் உள் வாங்கிட்டீங்க, அமைதியாக இருக்கீங்க, தனிமையில் இருக்கீங்க. அதனால் உங்கள்கிட்ட எப்படி வரதுன்னு தெரில. ஆனால் இந்த பர்சனை அதிலெல்லாம் சளைக்க போகிறாங்களான்னா இல்லைங்க. பாருங்கள் சேரியாட் எனர்ஜி. இவ்வளோ நாள் நத்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஐயோ நத்தனா ஒன்று இழந்துருவேனா, சான்ஸே இல்லை, எடுடா சைக்கிளை அப்படின்றாங்க. ஸோ இந்த பர்சன் ரொம்ப சீக்கிரமாக உங்ககிட்ட வர போகிறாங்க. மேபி அவங்களோட 2 வீலரை யூஸ் பண்ணி உங்ககிட்ட வரலாம். தட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ்.
அவங்க கிட்ட டூ வீலர் இருந்ததுன்னா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் எடுத்து உங்கள் வீட்டுக்கு வரலாம், இல்லைனா நீங்கள் யூஸ்வலாக மீட் பண்ணுற இடத்துக்கு வந்து உங்களை மீட் பண்ணலாம். ஆல் ஆஃப் த சடன் இது வந்து நடக்க போகுது. இந்த பர்சன் வந்து ரொம்ப நத்த மாதிரி ஊர்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பிரபஞ்சத்தோட எனர்ஜி தான் உங்களை புஷ் பண்ணாங்க. மேபி நீங்கள் நிறைய ரீடிங்ஸ் பார்த்து உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, இட்ஸ் லைக் இப்போ உனக்கு பார்த்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கலாம், பட் டோன்ட் வரி, நீ வந்து கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே ஒரு நாள் உன் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 10 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். இதுதான் அவங்க வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குது. ஒரு நிறைவான, நான் சொன்ன மாதிரி தான், நிறைவான அழகான காதல் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அந்த நிறைவை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த காதல்லையும் இந்த கனெக்ஷன்லையும் அதுக்கான எஃபர்த்தை அவங்க போட போகிறாங்க. நீங்கள் என்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்த ரீடிங்கில் போய் பார்த்துக்கோங்க. அவங்க சில டெவில் எனர்ஜி 15 பார்த்திங்க அப்படின்னா டெவிலிஷ் எனர்ஜி, டாக்ஸிக் எனர்ஜி, இதை விட்டுட்டு உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க. 3 ஆஃப் கப்ஸ், மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், இல்லைனா வந்து ஏதாவது சூழ்நிலை கைதியாக இருக்காங்க அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிறத வரப்போகிறாங்க. மேபி இந்த பிளாக்கேஜுக்கு காரணம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனாக இருக்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து ஃப்ளிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம். நீங்கள் ஜாப் இல்லைனா நீங்கள் ஃபேமிலி, ஏதோ ஒரு எனர்ஜி நீங்கள் இல்லாமல் அங்கே இருக்குது, அதை விட்டுட்டு அவங்க வர போகிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க பண்ண, அதனால தான் இங்கே வலி உங்களுக்கு, அவங்க உங்களை விட்டுட்டு வேறு எதையோ சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வழியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதுன்னு இப்போ வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா இப்போ உங்களோட வேல்யூ, நீங்கள் தனிமையை எம்ப்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் நீங்களே வந்து விரும்பி எடுத்திருக்கீங்க. ஸோ போதும், ஸ்டாப் திஸ் ட்ராமா அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் உள்வாங்கிட்டீங்க. அதுதான் இப்போ அவங்களோட ஆக்ஷனுக்கு ட்ரிகரிங் பாயிண்ட். மிரர் ரியாலிட்டி நம்ம ரீடிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அமைதியானதான் இப்போது அவங்கள பேச வைக்க போகுது ரொம்ப சீக்கிரமாக. ஸோ உங்கள் அமைதிக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சச் அ பியூட்டிஃபுல் மெசேஜ். யூ ஆர் ஆன் த ரைட் பாத். சொல்லலைன்னா ஏஞ்சல்ஸ் ஆர் கைடிங் யூ அலாங் த வே. நீங்கள் போகிற பாதை ரொம்ப சரியான பாதை, நீங்கள் மாற்றிக்கணும்னு அவசியமே இல்லை. யூ ஆர் ஃபாலோயிங் த யூனிவர்ஸ் கைடன்ஸ். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்களோ ரொம்ப அழகாக கிளிப்பிள்ளை மாதிரியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரீடிங்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரபஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஃபெமினின் எனர்ஜி, யூ ஆர் ஆன் த ரைட் பாத். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டிவைன் டைமிங், ஹையர் பர்பஸ், ஃபெய்த், ட்ரஸ்ட், பிலீவ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டாச்சு. இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். இது மேஸ்குலின் தான் கோ த்ரூ பண்ணணும். டிவைன் டைமிங்கில் எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹையர் பர்பஸ் இருக்குது. அதை நீங்கள் நம்பி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை பண்ணணும் கண்டினியூவஸாக. யூ ஆர் இந்த ரைட் பாத். நீங்கள் எனர்ஜியில் ஷிஃப்ட் கொண்டு வந்தீங்க, நீங்கள் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, திரும்ப முடிஞ்சு போச்சு. யூ ஆர் கோயிங் டு ரிப்பீட் த சைக்கிள். நீங்கள் உங்களோட சைக்கிளை திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறீங்க. சரி, நான் ஃபுல்லாக தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட அந்த பழைய வாழ்க்கை முறையே திரும்ப வந்து கோத்ரூ பண்ணுவீங்க. அது ரொம்ப அவசியம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து முழுமையாக எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும். நீங்கள் சின்னதாக சறுக்குனீங்க அப்படின்னா திரும்ப இந்த காதலோட யூனியன் வந்து தள்ளி போகும். நீங்கள் மாறி லைக் அதான் வரான்னு சொல்லிட்டாங்களே, சரி நான் சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தலைகீழாக எல்லாமே மாறி போயிடும். அதை பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ தனிமையில் இருக்கீங்கன்னா அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணுங்கள். இவங்க தான் உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஸோ தனிமை வந்து இங்கே சாபம் கிடையாது, அது வரம். இந்த வரம் எதை அட்ராக்ட் பண்ணது? மாஸ்குலின் எனர்ஜியை. சேயிங் குட் பை டு யூ வாஸ் த ஹார்டஸ்ட் திங் ஐ எவர் ஹேட் டு டூ, பட் இட் வாஸ் த ஒன்லி திங் டு டூ தட் ஃபெல்ட் ரைட் அட் த டைம். ஐ ஜஸ்ட் குடன்ட் கிவ் யூ வாட் யூ நீட். இது பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ்ட்டில் உங்களுக்கு குட் பை சொல்லிக்க, நான் சொன்ன மாதிரி தான் உங்களை விட்டுட்டு வேறு எதையோ சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு அதுதான் சரின்னு பட்டுது. ஆனால் இப்போது எனக்கு அது சரின்னு படலை, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து உன்னை இழந்ததுக்கப்புறம், உன்னை விட்டு வந்ததுக்கப்புறம், இவ்வளோ நாள் கேப்புக்கு அப்புறம் இப்போது நான் ரியலைஸ் பண்ணுறேன் அது பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லியாச்சு. ஒரு பெரிய மாற்றம் உங்கள் காதல் வாழ்க்கையில் வருது. இது எனர்ஜெட்டிக்கலாக நடந்துட்டுருக்கு. அதனால தான் பிரபஞ்சம் உங்களை சொல்கிறாங்க, யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். பிக் சேஞ்சஸ், டைம் டு ரிசீவ் அபண்டன்ஸ். இந்த அபண்டன்ஸுங்கிறத வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் கம்யூனிகேஷன். ஸோ அடுத்தது இந்த மாஸ்குலின் என்ன பண்ண போகிறாங்க? ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருக்கேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஒரு இன்டெசிசிவ் எனர்ஜியில் இருக்காங்க, எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. எப்படி சரி பண்ண போகிறாங்கன்ற ரகசியத்தை இப்போ நம்ம உடைக்க போகிறோம். ஸ்டே டியூன்டு. ரொம்ப பேச நினைக்கிறாங்க உங்ககிட்ட, சர மாதிரியே பேசணும்னு நினைக்கிறாங்க, எல்லா கார்டையும் எடுக்க போகிறதில்ல. ஸோ எப்படி உங்ககிட்ட வர போகிறாங்க? அந்த ரகசியத்தை உடைப்போமா? ஓ மை காட், டெவிலை விட்டுட்டு வராங்க. இங்கே பாருங்கள், டெவில் எனர்ஜி. நான் சொன்ன மாதிரி தான் அந்த டெவில் எனர்ஜி அவங்க விட்டுட்டு வராங்க. இது வந்து வெளியில் வர துடிக்குது. இந்த பர்சனை கட்டி போட துடிக்கிறாங்க. பட் உங்கள் பர்சன் அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு
கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இனிமேல் நீங்கள் தான் வேணும். பாஸ்ட் இந்த பர்சன் ஒரு சிலருக்கு பிளேயராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இல்லாமல் நிறைய ஃப்ளிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு சுற்றுறது. இப்போது கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, அதாவது அவங்க பவரை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட ஒரே ஒரு காதல் தான் அவங்களுக்கு வேணும் அப்படின்ற முடிவோடு வராங்க. இது ஸ்ட்ரென்த் கார்டு. அந்த புரிதல் அவங்கக்கிட்ட இப்போ இருக்குது. இந்த பிரிவு தான் அவங்களுக்கு புரிய வச்சுருக்கு. உங்களோட வேல்யூவை நீங்கள் சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காதலை இழந்திருப்பீங்க. ஸோ எம்ப்ரஸ், நான் சொல்லலை உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியுது இப்போன்னு. ஏஸ் ஆஃப் கப்ஸ், இது பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்த உண்மையான காதல் அப்படிங்கிற புரிதல் இப்போ அந்த பர்சனுக்கு இருக்குது. இப்போ தேர்ட் பார்ட்டி அவங்கக்கிட்ட போக சொல்லுங்கள், தலை தெறிக்க அங்கேருந்து ஓடுவாங்க. இந்த மாற்றம் ஏன் வந்தது? நீங்கள் துரத்ததை விட்டனால. நீங்கள் துரத்தியிருந்தீங்க, அவங்க தேர்ட் பார்ட்டியை துரத்திருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட், இது நீங்கள் பட்ட அந்த வேதனை கஷ்டம், அதுக்காக பிரபஞ்சம் தர பரிகாரம். பரிகாரம் சொன்னது எனக்கு நீங்கள் மார்னிங் அப்லோட் பண்ண ரீடிங். கோ அண்ட் வாட்ச் தட் ரீடிங். குயின் ஆஃப் கப்ஸ், நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கொஞ்சம் கூட மாறல. ஜென்யூனான லவ், அன்கண்டிஷ்னல் லவ், யூஆர் ஸோ பியூர். திரும்பவும் சொன்னேன், மார்னிங் ரீடிங்கை பாருங்கள். நீங்கள் ஒரு சூசன் ஒன். அதனால தான் ஏன்னா எம்ப்ரஸ் குயின் ஆஃப் கப்ஸ் ஒன்றா வந்ததுனாவே யூ ஆர் டிவைன் ஃபெமினன். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பவரை ரியலைஸ் பண்ணலாம். அதை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீடிங்கை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போது உங்களால் ஈஸியாக இந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த ரீடிங் எல்லாமே ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷனுக்காக கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் பெர்மனன்ட் சொல்யூஷன். உங்களோட காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடிஞ்சு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக இந்த மாற்றங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினச்சி பண்ணும்போது உங்களுக்கு அதோட வலி, அந்த பிரிவோட வேதனை தெரியாது. ஓகே, நாம் இது பண்ணுறதுக்கான காரணம் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறோம். இந்த காதல் கல்யாணத்தில் முடிஞ்சு திரும்ப பிரிய போகிறதே கிடையாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ வரம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாபம் மாதிரி தான் தெரியும். பட் சாபத்தை வரமாக மாற்றிக்கிறது ஃபெமினின் எனர்ஜி உங்கள் கைகளில் தான் இருக்குது. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.